ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ வந்து ரீசெண்டாக நான் திருப்பதி போயிருந்தேன் இல்லையா, அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதில் இது 3வது வீடியோ. அதாவது நான் ட்ரெயின் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவில் தான் நான் இறங்கியிருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் பிடிச்சி நான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே நான் இறங்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு கூட வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களோட அந்த சுப்ரபாதம் தான் இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த டிடிடி அவங்களோட ஆஸ்தான வித்வானா அவங்க இருந்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக 2006 அவங்களுக்கு ஒரு சிலை இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிலை அங்கே இருந்து எடுத்துட்டாங்க போல். அதை நம்மளால் பார்க்க முடியல. அதனால் அது கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா திருப்பதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா பிரிட்ஜ் எல்லாமே பெருசாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரையும் தான் மேக்ஸிமம் போகும். நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜு கிட்டவே இறங்கிட்டோம். நான் இந்த மாதிரி இந்த கிரகப்பிரவேசம் எல்எஸ் நகர் என்ற இடத்துல நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கும் தெரியாமல் இருந்ததுனால சரி அங்கே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்கே இறக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேட்டதுக்கப்புறம் தெரிய வந்தது, ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரூட்டில் அங்கே ஷேர் ஆட்டோ பிடிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி தான் தகவல் கேட்டுக்கிறாங்க. ஸோ கூகுள் மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை போல் மேக்ஸிமம் எல்லாருமே. அவர் எனக்கு ரூட் சொன்னவர் கூட பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் கிண்டியில் தான் ஒர்க் பண்ணுறாரு போல். ஸோ இந்த எலெக்ஷன் இந்த லீவெல்லாம் வந்ததுனால அவங்க எல்லாமே கிளம்பி ஊருக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஒரு அம்மன் கோவில். இது பார்த்திங்கன்னா அந்த கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் லீவுக்கெல்லாம் போவேன் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இங்கே திருப்பதியில் ஜாத்திரைன்னு சொல்லிட்டு ஃபேமஸாக நடக்கும். அந்த ஜாத்திரைக்கு பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா விதவிதமாக சின்ன பசங்களுக்கெல்லாம் வேஷம் போட்டு அனுப்பி விடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் அந்த வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பசங்களோட பசங்களாம் நானும் அந்த ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் போடாமல் வேப்பிலையெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம சாமிக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே போவாங்க, சாமியை திட்டிக்கிட்டே போவாங்க. அப்படியெல்லாம் திட்டினா தான் மழைலாம் கூட நல்லா பெய்யும், வெயிலெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் போல். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எங்கள் பெரியம்மா கிட்டலாம் கேட்பேன், சாமியை வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுறாங்களே, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்களே, சாமி எப்படி அருள் புரியும்னா அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜாத்திரையில் கலந்துக்கிட்ட அந்த ஞாபகம்லாம் கூட வந்தது. அந்த ஜாத்திரை முடிகிற அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த சின்னம்மன் கோயில், பெரியம்மன் கோயில் இருக்குது திருப்பதியில். இந்த கிராம தேவதைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விழா எடுத்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாமே நல்லாவே ஞாபகம் வந்தது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயில் நல்லாவே புதுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதனால் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோலாம் கூட எடுத்திருந்தேன். அதனால தான் நீங்கள் எல்லாமே உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா நான் பிரிட்ஜு காமிச்சேன் இல்லையா, அது கீழே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்ரீஹரி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் தாண்டி நீங்கள் நடந்து வரப்போவே பார்த்திங்கன்னா இந்த கிராம தேவதையோட கோயில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டால் கூட எல்லாமே நிறைவேறும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்கள் பெரியம்மா இருக்கிறது பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது திருச்சானூர், அந்த அலுமேல் மங்காபுரத்தில் இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த தெப்பக்குளம் இருக்கும் இல்லையா, அந்த தெப்பக்குளத்துக்கு ஒட்டின மாதிரியே தான் அவங்க வீடு இருக்குது. முன்னாடியெல்லாம் லீவ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால நான் போயிட்டு அது 1 மாதம் ஒரு 1.5 மாதம் இருந்துட்டு பெரியப்பாக்கெல்லாம் கூட நிறைய சிரிப்பு காட்டி அவங்க கூடலாம் நல்லா விளையாடி நம்ம அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு பக்கமாக இருக்காங்க. அவ்வளோதான். பின்ன என்னங்க, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 2 பேர், அக்கா தங்கச்சிங்க மொத்தம் 3 பேர், அண்ணன் தம்பிங்க 3 பேர், மொத்தம் 6 பேர். அந்த மாமாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அப்பாவும் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை 98ல். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது பார்த்து பண்ண வேண்டியவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இல்லைனா காணாமல் போயிட்டாங்க. ஆனால் இருக்கிறது இந்த 3 பேர் தான். அதில் 2 பேருக்கு குழந்தையே இல்லை, எங்கள் 2 பெரியம்மாங்களுக்கும். ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டெப்பே எடுக்காமல் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தேடாமல், ஒரு பொண்ணு பார்க்காம ஏதோ இருக்கேன்னு இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு உறவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் எப்போ போனாலுமே பார்த்திங்கன்னா எல்லா உறவுக்காரங்க வீட்டுக்கு நான் போயிட்டு தான் வருவேன். இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே நான் எங்கே போனாலுமே, ஈவன் சென்னையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அந்த பக்கமாக போனால் அவங்க ஞாபகம் வரும். அவங்க நம்ம கூட மதித்து பேசலான்றதெல்லாம் கூட நான் மறந்துட்டு கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் விசிட் பண்ணிட்டு தான் வருவேன். நிறைய நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்களுக்கு தான் லாபமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் அந்த ஒரு நல்ல அட்வைஸ்லாம் கூட கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. முக்கியமாக நிறைய பேர் நான்
நான் போய் சொன்னதுக்கப்புறம் தான் குழந்தைலாம் கூட பெற்றிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் காலகட்டத்தில் ஆகிடுது, ஆனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து தள்ளி போடுறாங்களா இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. எத்தனையோ பேருக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணி அடுத்த ஒரு வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க. இந்த மாதிரி யார் வீட்டுக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா என்னால் அவங்களுக்கு பயங்கர லாபம் தாங்க. இந்த யூடியூப்பில் கூட மாங்கன்னு நான் வந்து பேசி வச்சுருக்கேன். எத்தனை பேர் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. அதனால் நான் எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன். எப்பயுமே வந்து கரெக்டாக நான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நல்ல அட்வைஸ்லாம் கொடுக்குற ஒரு கேரக்டர் தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இருந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்படி வந்து ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் இது வந்து பிரம்மாண்டமாக வந்து கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து தலைக்கீழே வந்து மாறப்போகுது. ஆல்ரெடி இந்த திருப்பதியோட அந்த வியூவே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நல்லா தான் இருந்தது. இப்போ இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இது போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து அவசியம் தான். ஏன்னா இல்லைனா டிராஃபிக் வந்து அதிகமாகிடும். அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண வேண்டியது கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட கடமை தான். அதனால் நான் யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னோட ரிலேட்டிவ் அந்த கிரகப்பிரவேசம் வந்து செய்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 or 7 கிலோமீட்டர்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காமிச்சிருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஓலா வந்து நான் போட்டு பார்த்தேன். அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஓலா பைக்கெல்லாம் கூட வராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 60 rupees என்னவோ வந்து போட்டிருந்தது. அந்த ஓலா ஆட்டோவே பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தது. ஸோ நான் அதை புக் பண்ணி கூட போயிருந்துருக்கலாம். இந்த ஷேர் ஆட்டோ வந்து இருக்கிறதுனால நான் நான் ஷேர் ஆட்டோலே போயிடலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் ஆட்டோ வந்து நான் ஏறி இருந்தேன். ஸோ என் கூட வந்து வந்திருந்தார் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்காரர் வந்து இறங்கியிருந்தார் பார்த்திங்களா. அவர் சொன்னதுனால தான் எனக்கு இந்த ஷேர் ஆட்டோ விஷயமெல்லாம் தெரிய வந்தது. இல்லைனா பார்த்திங்கன்னா நானுமே வந்து அங்கே செப்பரேட்டாக வந்து ப்ரைவேட் ஆட்டோ வந்து பிடிச்சி போயிருந்திருப்பேன். அந்த மாதிரி நம்ம தனியாக வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் 200 rupees வந்து கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, 6 to 7 kilometers தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த ஊர் வந்து கொஞ்சம் மாஃபியாங்க நிறைய இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து நடந்துக்கணும். புதுசாக வந்து இறங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து காசு பிடுங்காமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஊர் பற்றி அவரே வந்து எல்லாமே சொல்லியிருந்தார். அது எனக்குமே தெரியும். நான் சின்ன வயசுலேயே நான் நிறைய தடவை போயிருக்கேன் இல்லையா. தப்பி தவறி கூட அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்துடக்கூடாது. அவங்க ஆட்டோவில் ஏறுற வரையும் விட மாட்டாங்க. வந்து ஏறுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கூட வாங்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கும் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிடும் இந்த திருப்பதி போய் இறங்கினாலே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் டக்குன்னு நான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே அந்த ரேணிகுண்டாவில் லோக்கல் பஸ் பிடிச்சி நான் திருப்பதி வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பொடிநடையாக நடந்து வந்து அந்த அம்மன் கோயிலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லாமல் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஏடிஎம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டப்ப அந்த ஃப்ரெண்டு என் கூட இறங்கியிருந்தார் இல்லையா அந்த ஊருக்காரர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய ஏடிஎம் இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதனால் அங்கே போயிட்டு அந்த ஏடிஎம்மில் காசு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மோரெல்லாம் கடையில் வாங்கி குடிச்சிட்டு அவருக்குமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருமே பார்த்திங்கன்னா நான் அந்த லோக்கல் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறப்ப என்கிட்ட வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த சில்லறை வந்து அவர் தான் கொடுத்துருந்தாரு. அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில்லாம் கூட வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே அந்த ஷேர் ஆட்டோவில் வேறு ஏறி உட்காந்து அந்த ஷேர் ஆட்டோக்காரர் வந்து என்னன்னா 10 பேர் ஏறினா தான் நான் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு, அது சின்ன வண்டி தான் ஆனாலுமே 10 பேர் ஏறினதுக்கப்புறம் தாங்க அவர் வண்டி வந்து எடுத்தார். இவருக்கு போட்டியாக வந்து இன்னொருத்தர் வந்து அதே ஏரியா சொல்லி வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா அவர் வந்து இந்த ஆட்டோக்காரர் வந்து திட்டி அனுப்பிட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து 2 பேர் தான் ஏற்றிக்கிட்டு அவர் வந்து பக்கத்தில் வந்தார். உடனே வந்து இந்த 2 பேர் கூட வேணுமா ஏற்றிக்கிறியான்னு கேட்கவே ஆமாம் அனுப்பிவே எங்கள் ஆட்டோவில் ஏறிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த ஆட்டோக்காரன் தான் இருக்கணும்னா அவர் தான் இருக்கணும் போல், வேறு யாராவது வந்தால் கூட பிரச்சனை பண்ணுறாங்க போல். அந்த மாதிரிலாம் அந்த சீனியாரிட்டி அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. நார்மலாகவே ஆட்டோ ஸ்டாண்டில் இதெல்லாம் இருக்கிறது தானே, இதெல்லாம் புதுசாக நம்ம பார்க்க செய்கிறோம். அது பல வருஷமாக இருக்குது இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த சீனியாரிட்டி அது இதுன்னு. ஸோ முக்கியமாக நான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே அவங்களோட அந்த அட்ரஸ் வந்து கூகுள் மேப்ஸ் வந்து பண்ண முடியுமா நான் வந்து கால் பண்ணி கேட்டப்ப சிக்னல் சரியாக இல்லை, இன்விடேஷனில் ஆல்ரெடி QR கோடு இருக்குது, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து கூகுள் பண்ணிப்பார், கண்டிப்பாக உனக்கு அட்ரஸ் தெரியும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கூகுள் மேப்ஸ் வந்து கிடச்சிருந்தது. அதை நான் வந்து பார்த்துக்கிட்டே வந்ததுனால கரெக்டாக இந்த பிரிட்ஜு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜு எண்டில் தான் அவங்க வீடு இருக்க மாதிரி காமிச்சது. நல்ல வேலை அந்த கூகுள் மேப்ஸ் நான் பார்த்துக்கிட்டே வந்ததுனால டக்குன்னு வந்து ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த ஆட்டோக்காரருக்கு வந்து ஒரு 30 ரூபாய் வந்து நான் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு 200-300 மீட்டர்ஸ்குள்ளவே தான் அவங்க வீடு வந்து இருந்தது. அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு. அது கொஞ்சம் நான் வந்து பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தா கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அலக்கழிப்பாக போயிருக்கும். ஏன்னா என் கூட வந்திருந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிற இடத்துக்கு நான் வந்து போயிட்டு இருந்தேன்னா மறுபடியும் திரும்பி வரதுக்கு மறுபடியும் இன்னொரு ஆட்டோ அந்த செலவு இந்த செலவுன்னு தண்டமாக வந்து போயிருக்கும். ஸோ கூகுள் மேப்ஸை ஃபாலோ பண்ணது நல்லதாக போச்சு. அந்த ஊருக்காரங்க மாதிரி அவங்களுக்கு இவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தேன்னா கடைசி வரையும் அந்த
ஃபங்க்ஷனுக்கு என்னால் வந்து போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் எல்லா நேரத்திலும் டெக்னாலஜி நமக்கு உதவுமானா கண்டிப்பாக உதவாது. நம்ம ஆளுங்களும் நம்ம நம்பி தான் ஆகணும். அதனால் ரெண்டுத்தையுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.